மனித வாழ்க்கை என்பது ஒரு நீண்ட பயணம். பிறப்பு முதல் முதுமை வரை இந்த பயணம் நம் கால்களையே அடிப்படையாக கொண்டது. ஒரு குழந்தை பிறக்கும்போது முதலில் தனது சிறிய கால்களால் இந்த பூமியை தொடுகிறது. மெல்ல மெல்ல அதே கால்களே அவனை எழுந்து நிற்கவும் நடக்கவும் கற்றுக் கொடுக்கின்றன. பின்னர் அதே கால்கள் அவனை ஓடவும் விளையாடவும் வேலை செய்யவும் வாழ்க்கையின் பொறுப்புகளை ஏற்கவும் கற்றுக் கொடுக்கின்றன. வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் நம் கால்கள் நம்மோடு பயணிக்கின்றன. அவை நமக்கு துணையாக நிற்கின்றன. சுதந்திரத்தின் அனுபவத்தை நமக்கு அளிக்கின்றன. ஆனால் வயது கூட கூட அந்த கால்கள் சோர்வடையத் தொடங்குகின்றன. கனமாக உணரப்படுகின்றன. பல நேரங்களில் வலி மற்றும் பலவீனத்தின் காரணமாகவும் மாறுகின்றன. 60, 70, 80 வயதில் பலர் சிறிது தூரம் நடந்தாலே கால்களில் வலி வருகிறது. படிக்கட்டுகள் ஏறுவது கஷ்டமாக இருக்கிறது. இரவில் கால்களில் இழுக்கம், திடுக்குகள் வருகிறது. சில நேரங்களில் கால் விரல்கள் சுணங்கி விடுகிறது என்று சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். கௌதம புத்தர் கூறினார், கால்கள் என்பது உடலுக்கான ஆதாரம் மட்டுமல்ல, அவை ஆன்மாவின் பயண ரதத்தின் சக்கரங்கள். வலுவான சக்கரங்கள் இல்லாமல் ஒரு ரதம் தனது பயணத்தை நிறைவு செய்ய முடியாதது போல, வலுவான கால்கள் இல்லாமல் வாழ்க்கை பயணமும் முழுமையடையாது. கால்கள் பலவீனமடையும் போது அது உடலின் பலவீனம் மட்டுமல்ல, அது நம் தன்னம்பிக்கையின் பலவீனமாகவும் மாறுகிறது. ஏனெனில் நடப்பது, நிற்பது, சுதந்திரமாக சுற்றுவது வெறும் உடல் செயல்கள் அல்ல, அவை மனிதனின் மரியாதையையும் தன்னிறைவு தன்மையையும் குறிக்கின்றன. ஒரு முதியவர், என் கால்களால் நான் இப்போது மற்றவர்களிடம் சார்ந்து விட்டேன் என்று உணரும்போது அவரின் மனமும் உடைந்து விடுகிறது. தன்னம்பிக்கை தளர்ந்து விடுகிறது. ஆனால் புத்தர் நமக்கு நினைவூட்டுகிறார், இந்த பலவீனம் ஒரு சாபமல்ல, இது இறைவன் தரும் ஒரு சிக்னல். இப்போது உடலும் ஆன்மாவும் புதிய உயிர் சக்தியால் நிரப்பப்பட வேண்டும் என்பதற்கான அழைப்பு. இது வாழ்க்கையை சமநிலைப்படுத்தும் ஒரு வாய்ப்பு. உணவையும் எண்ணங்களையும் தூய்மைப்படுத்தும் ஒரு சந்தர்ப்பம். கால்களில் மீண்டும் சக்தியை உருவாக்கும் ஒரு தருணம். ஆனால் கேள்வி இதுதான், கால்களில் பலவீனம் ஏன் வருகிறது? இது வயதின் காரணமா, காலத்தின் தாக்கமா? புத்தர் கூறுகிறார், பலவீனம் என்பது தசைகளில் மட்டுமில்லை, அது உள்ளார்ந்த உயிர்ச்சக்தியின் குறைவு. பிராணசக்தி குறையும் போது கால்கள் சோர்வு, வலி, சுணக்கம் போன்ற உணர்வுகளை அனுபவிக்கின்றன. அறிவியல் ரீதியாக பார்த்தால் இரத்த ஓட்டம் மந்தமாகும்போது கால்களுக்கு தேவையான ஆக்சிஜனும் சத்தும் சரியாகச் செல்வதில்லை. இதனால் தசைகள் பலவீனமடைகின்றன. இழுக்கம், மின்மினப்பு போன்ற உணர்வுகள் ஏற்படுகின்றன. மேலும் கால்சியம், வைட்டமின் டி குறைபாடு எலும்புகளை பலவீனமாக்குகிறது. போதிய வெயிலும் சத்தும் கிடைக்காவிட்டால் எலும்புகள் வலியடையத் தொடங்கும். நீண்ட நேரம் உட்கார்ந்த வாழ்க்கை தசைகளை இறுக்கமாக்குகிறது. இன்றைய வாழ்க்கை முறை நம்மை வண்டி, நாற்காலிக்கு அடிமையாக்கிவிட்டது. இதன் விளைவாக முன்பு போல நடமாட முடியாமல் கால் தசைகள் கடினமாகவும் பலவீனமாகவும் மாறுகின்றன. சில நேரங்களில் நரம்பு மண்டல பலவீனமும் கால்களில் சுணக்கம், மின்மினப்பு ஏற்பட காரணமாகிறது. ஆனால் புத்தர் சொல்வது போல் மிகப்பெரிய காரணம் மனநிலை. மனம் கனமாக இருந்தால் உடலும் கனமாகும். கவலை, மன அழுத்தம், நிராசை கால்களின் சோர்வை மேலும் அதிகரிக்கின்றன. பல முதியவர்கள் சொல்வார்கள், சிறிது தூரம் நடந்தாலே கால்கள் கனமாகி விடுகிறது. படிக்கட்டில் ஏறும்போது சக்தியே இல்லை. இரவில் கால்களில் திடுக்குகள் வருகிறது. இவை அனைத்தும் உடல் தரும் எச்சரிக்கைகள். உடல் நம்மை அழைக்கிறது, எனக்கு புதிய சத்து வேண்டும், புதிய உயிர் சக்தி வேண்டும். புத்தர் கூறினார், மனிதன் உணவால் மட்டும் வாழ்வதில்லை, அவன் உயிர் சக்தியால் வாழ்கிறான். உணவு என்பது உயிர்ச்சக்தி உடலுக்குள் வரும் ஒரு வழி மாத்திரமே. உணவு தூய்மை இல்லை என்றால், உயிர் சக்தி இல்லை என்றால் உடல் மெதுவாக சோர்ந்துவிடும். இன்றைய உணவு பல நேரங்களில் வயிறு நிரப்பும் கருவியாக மட்டுமே மாறிவிட்டது. பேக்கேஜ் உணவுகள், வறுத்த, ரசாயனம் கலந்த உணவுகள் சுவை தரலாம், ஆனால் உயிர்ச்சக்தி தருவதில்லை. அதனால்தான் வயதுக்கு முன்பே கால்களில் வலி, பலவீனம் வருகிறது. ஆனால் நம் முன்னோர்களை பாருங்கள், 70, 80 வயதிலும் வயலில் வேலை செய்தார்கள், நீண்ட தூரம் நடந்தார்கள். ஏன்? அவர்களின் உணவு இயற்கையோடு இணைந்தது, புதியது, உயர்சக்தி நிறைந்தது. பால், தானியங்கள், பருப்பு, காய்கறி,
பழம், வெயில், உழைப்பு, இயற்கையோடு இசைந்த வாழ்க்கை. அதனால் புத்தர் கூறுகிறார், கால்களின் பலவீனம் ஒரு நோய் அல்ல, அது ஒரு வாய்ப்பு. உடலும் ஆன்மாவும் மீண்டும் சமநிலையை அடைய. புத்தர் கூறியது போல, உடல் தரும் ஒவ்வொரு வலியும் ஒரு குறையல்ல, அது ஒரு செய்தி. உடல் எப்போது பேசத் தொடங்குகிறதோ அப்போது நாம் கேட்கத் தொடங்க வேண்டும். கால்களில் வரும் வலி, சோர்வு, இழுக்கம், சுணக்கம் இவையெல்லாம் என்னை கவனிக்கவும் என்று உடல் நமக்கு அனுப்பும் அழைப்புகள். இங்கே ஒரு ஆழமான உண்மை இருக்கிறது. கால்களுக்கும் மனதுக்கும் நேரடி தொடர்புள்ளது. மனம் அமைதியாக இருந்தால் நடப்பதும் லேசாக இருக்கும். மனம் சோர்வாக இருந்தால் அதே நடை கனமாக மாறிவிடும். நீங்கள் கவனித்திருப்பீர்கள், மகிழ்ச்சியான நாளில் நீண்ட தூரம் நடந்தாலும் சோர்வு தெரியாது. ஆனால் கவலையுடன் இருக்கும் நாளில் சிறிய தூரமே பெரிய சுமையாக உணரப்படும். இதுதான் புத்தர் சொன்ன மன உடல் இணைப்பு. அதனால்தான் கால்களை வலுப்படுத்துவது வெறும் உடற்பயிற்சியோ அல்லது மருந்தோ மட்டுமல்ல, அது ஒரு வாழ்க்கை முறை. உயிர்ச்சக்தியை மீண்டும் பெறுவது எப்படி? புத்தர் கூறினார், உணவு என்பது உடலுக்கும் ஆன்மாவிற்கும் இடையிலான பாலம். அந்த பாலம் உறுதியானதாக இருந்தால் உடலும் மனமும் சமநிலையில் இருக்கும். முதலில் உணவை வயிறு நிரப்பும் பொருள் என்ற எண்ணத்திலிருந்து உயிர்ச்சக்தி தரும் மருந்து என்ற எண்ணத்திற்கு மாற்ற வேண்டும். இன்றைய காலத்தில் பலர் சாப்பிடுகிறார்கள், ஆனால் உணர்ந்து சாப்பிடுவதில்லை. வேகமாக கவலையுடன் மொபைல் பார்த்து கொண்டே சாப்பிடுகிறார்கள். அந்த உணவு உடலுக்குள் சென்றாலும் உயிர்ச்சக்தியாக மாறுவதில்லை. புத்தர் சொன்னார், அமைதியுடன் சாப்பிடும் ஒரு உணவு அவசரமாக சாப்பிடும் 10 உணவுகளை விட சக்தி தரும். கால்களை வலுப்படுத்தும் இயற்கை உணவுகள். நம் முன்னோர்கள் மருந்துகளை தேடவில்லை, அவர்கள் உணவையே மருந்தாக பயன்படுத்தினார்கள். பாதாம் சிறியதாக இருந்தாலும் மூளை, நரம்புகள், தசைகள் மூன்றுக்கும் சக்தி தரும். இரவு ஊற வைத்த 5-7 பாதாம் காலை சாப்பிட்டால் நரம்புகளுக்கு புதிய உயிர் கிடைக்கும். அக்ரோட், அதன் வடிவமே ஒரு செய்தி. மூளை போன்ற வடிவம், மூளைக்கும் நரம்புகளுக்கும் உணவு. இதில் உள்ள ஒமேகா 3 கால்களில் வரும் இழுக்கம், மின்மினப்பை குறைக்கிறது. உலர்ந்த திராட்சை, கிஸ்மிஸ் மற்றும் அத்திப்பழம் இவை இரத்தத்தை சுத்தப்படுத்தும். இரத்தம் வலுவானால் அது கால்களுக்கு முழுமையான ஊட்டச்சத்தை கொண்டு சேர்க்கும். அப்போது சோர்வு குறையும், நடையில் நம்பிக்கை வரும். தேசி நெய், இதை பற்றி பயம் தேவையில்லை. சரியான அளவில் எடுத்தால் நெய் விஷமல்ல, நெய் மருந்து. நரம்புகளுக்கு மென்மை, மூட்டுகளுக்கு வலிமை, உடலுக்கு நீடித்த சக்தி தரும். உணவு நேரத்தின் முக்கியத்துவம். புத்தர் ஒழுங்கை வலியுறுத்தார். உணவு எப்போது சாப்பிடுகிறோம் என்பதும் எவ்வளவு முக்கியம். காலை லேசான ஊட்டச்சத்து நிறைந்த உணவு. மதியம் நாளின் முக்கிய உணவு. இரவு மிக லேசான உணவு. இரவில் கனமான உணவு பசிக்காக அல்ல, பழக்கத்திற்காக சாப்பிடப்படுகிறது. அதுவே இரவு கால்களில் இழுக்கம், நடையிலான சோர்வு, உறக்கமின்மை இதற்கு காரணமாகிறது. மன அமைதி மறக்கப்பட்ட மருந்து. புத்தர் எப்போதும் சொன்னது ஒன்றுதான், மனம் அமைதியாக இருந்தால் உடல் தானாகவே சமநிலையை அடையும். தினமும் சில நிமிடங்கள் அமைதியாக அமர்ந்து மூச்சை கவனித்து நன்றியுடன் நாளை தொடங்குங்கள். அந்த நன்றியுணர்வே உடலுக்குள் ஒரு மெல்லிய சக்தியை பரப்பும். அந்த சக்திதான் கால்களை மீண்டும் நம்பிக்கையுடன் நகர வைக்கும். இறுதிச் செய்தி, வயது ஒரு எண்ணிக்கை மட்டுமே, அது தீர்ப்பல்ல. உங்கள் கால்கள் இன்னும் உங்களை சுமக்க தயாராக இருக்கின்றன. நீங்கள் அவற்றை கவனிக்கத் தொடங்கினால். உணவை சீர்படுத்துங்கள், நடையை நிறுத்தாதீர்கள், மனதை சோர விடாதீர்கள். ஒவ்வொரு அடியும் ஒரு பிரார்த்தனை போல ஆகட்டும். அப்போது வாழ்க்கை பயணம் மீண்டும் லேசாகும்.